வந்தவுடன் உணவு உண்கின்ற பொழுது அருகாமையில் அகத்தியன் அமர்ந்திருக்க அருகாமையில் அமர்ந்து இவன் சீடனும் உணவு உண்டார்கள். சமைக்கின்ற அத்தகைய பெண்மணி அற்புதமாக அன்னபூரணி தாயார் உள்ளுக்குள்ளிருந்து ஆற்றலாக சமைத்து பரிமாறுகின்ற பொழுது சாப்பாடு வைத்துவிட்டு தண்ணீர் வைக்கவில்லையே என்று பதறி வந்து வைத்தாள். இவன் உரைத்தான், தண்ணீர் வைக்காவிட்டால் என்ன, சபையில் தான் சிரஞ்சீவி நிலை கிடைத்து விடுமே என்றான். சபையில் தான் சிரஞ்சீவி நிலை கொடுப்போம் என்று சொல்லி இருக்கின்றார்களே, தண்ணீர் இல்லாவிட்டால் என்ன நிகழ்ந்து விட போகின்றது? ஆன்மா இங்குதானே இருக்கும், உடல் தானே அகலும். இதுதான் சரணாகதி என்று உரைக்கின்றோம். உயிர் பிரபஞ்சத்திற்காக, சபைக்காக, சிவமகா வாழை சித்தனுக்காக, கலியுக மாற்றத்திற்காக என்று நினைப்போனது உடல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும், உயிர் மட்டும் இங்கு சுற்றி கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நிச்சயமாக சித்தனது திருவடியில் சிரஞ்சீவியாக அமர்கின்ற அத்துணை நிலையையும் பெறுகின்ற சீடர்கள் தான் இச்சபையில் வலம் வருகின்றார்கள் என்று உரைக்கின்றோம். அற்புதமான ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் மகதீசாய நமக.